أقدم بسم الله جل وقسم وحمدي له حمدا بالدوام مؤسما أسلم تسليما كثيرا قياسا أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوأ رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாள நண்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவிடும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய சீலர்களே, சன்மார்க்க நேயர்களே, அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு வழிகாட்டு அனுப்பி வைத்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது எந்த அளவுக்கு அவரிடம் நாம் முஹப்பத்து வைக்க வேண்டும் என்பதை அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்ற வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை உள்ள மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். சூரத்து தௌபாவிலே இதை இன்னொரு இடத்தில் சுட்டி காட்டுகிறார். குல் இன்கான ஆபாவுக்கும் அபினாவுக்கும் அசுவாஜுக்கும் அசீரத்துக்கும் வம்வாலில் இக்தரஃப்துமுஹா வத்திஜாரத்தில் தக்ஷவுன கஸாதா மசாக்கினின் தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் சகோதரர்களோ உங்களுடைய குடும்பத்தார்களோ நீங்கள் பாடுபட்டு தேடி வைத்திருக்கிற செல்வமோ நீங்கள் விரும்பக்கூடிய வியாபாரமோ நீங்கள் குடியிருப்பதற்கு வசதியாக்கிட்ட உங்களுடைய வீடுகளோ இவை எல்லாம் அல்லாஹ் ரசூலை விட உங்களுக்கு முஹப்பத்துக்குரியதாக இருந்தால் அல்லாஹ் உங்களோடு போர் செய்ய தயாராகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் 14வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 7330க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை கொண்ட புனித புகாரியின் 14வது ஹதீஸ் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் யாராக இருந்தாலும் மூமினாக அமைய வேண்டுமானால், முழுமையாக மூமினாக அமைய வேண்டுமானால் அவர்களுக்கு நான் அவரவருடைய பெற்றோரை விட அவருடைய பிள்ளைகளை விட மற்றுள்ள எல்லா நபரை விட என்னை நேசிக்காதவர்களும் பரிபூர்ண மூமினாக முடியாது. இது அந்த ஹதீஸ். இந்த 2 ஆயத்தினுடைய விளக்கத்தில் இந்த ஹதீஸ் அமைந்துள்ளது. எனவே நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டுமானால், முழுமை அடைய வேண்டுமானால் முஹப்பத் ரசூல் என்ற நபிநேசன் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன விமர்சனங்கள் வந்தாலும், எத்தகைய மிரட்டல்கள் வந்தாலும் அல்லாஹ்வை தவிர யாருக்கு மஞ்சாத சிங்கங்கள்னால் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அப்படி ஒரு சோதனை மூமின்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டு அது ஒவ்வொரு மாநிலமாக பரவி வருகிறது. சென்னையிலும் அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பேரணி நடக்கவிருக்கிறது. அதாவது உத்தரப்பிரதேசத்திலே கான்பூர் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியிலே உள்ள மக்கள் அண்ணலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500வது விழாவை நடத்தினார்கள். அந்த விழாவுக்கு மீலாது நபி விழா என்றோ சீரத்தின் நபி விழா என்றோ அவர்கள் பொதுப்படையாக போடவிடவில்லை. ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதில் போட்டு அரபியில போட்டு அதனை ஐ லவ் என்கிற வார்த்தையை கூட
LOVE என்ற ஸ்பெல்லிங் போடாம அந்த இதயத்தினுடைய படம் இருக்கிறது அல்லவா, அந்த இதயத்தின் படத்தை காட்டி அந்த படம் அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஆங்கிலத்தை எழுதி பேரணி நடத்தினார். அப்போது ஊப்பியினுடைய அரசு என்ன அரசு என்று நமக்கெல்லாம் தெரியும். அது எந்த கொள்கையை கடைபிடித்தது, எந்த அளவுக்கு அது சனாதனத்தையும் சங்கைவாரத்தையும் அரவணைக்கிறது என்பது இந்த நாட்டிலே உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். உடனே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஐ லவ் முகம்மது என்ற போர்டை எடுக்க சொன்னார்கள். பேரணியின் போது அந்த பேனர்களை அகற்ற சொன்னார்கள். துணிச்சலாக நின்றார்கள். அந்த முஸ்லிம்களுக்கு மிரட்டல்கள் வந்த போது அதை பார்த்த முஸ்லிம்கள் மீது அபிமானம் உள்ள பிற சமயத்தவர்கள் எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள். கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களை விட முஸ்லிம்கள் மீது பற்று பாசம் உள்ள முஸ்லிம் அல்லாத நான் முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதிலே ஆலயங்களில் அர்ச்சனை செய்யக்கூடியவர்கள் இதில் என்ன தப்பு, ஐ லவ் முகம்மது என்று கோஷமிட ஆரம்பித்தார். யாரே சாமியார்களும் பண்டாரங்களும் சன்னியாசிகளும் ஐ லவ் முகம்மது என்று கோஷமிட ஆரம்பித்தார்கள். ஊப்பி அரசுக்கு தலைவலியாக போய்விட்டது. என்ன, நாம நாயர் பிடித்த புலிவால் மாதிரி நாம நினைச்சது சிக்கலா போய்விட்டதே, மொத்த இந்தியாவை ஐ லவ் முகம்மதுன்னு சொல்லிவிடுவார்களோ என்ற அளவுக்கு ஒரு நிலை அங்கே ஏற்பட்டது. அதனை ஊப்பியிலே தொடங்கியது, கேரளாவில் தொடர்ந்தது, தமிழ்நாட்டிலும் தொடரவிருக்கிறது. நாளைக்கு அது குறித்து ஒரு பேரணி கூட அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மூமினும் ஐ லவ் முகம்மது. அப்போது விளக்கமாக சொன்னார்கள், ஐ லவ் முகம்மது மோர் தென் அவர் சோல்ஸ் அண்ட் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். அந்த ஹதீஸோட விளக்கம் என்ன அர்த்தம்? மோர் தென் அவர் சோல்ஸ், எங்கள் உயிரை விட ஐ லவ் முகம்மது மோர் தென் அவர் சோல்ஸ், எங்கள் உயிரை விட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த ஹதீஸின் விளக்கத்தில் ஐ லவ் முகம்மது மோர் தென் பேரண்ட்ஸ், மோர் தென் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், எங்களுடைய பெற்றோர்களுடைய பிள்ளைகளை விட அல்லாஹுடைய ரசூலை நாம் நேசிக்கிறோம் என்று துணிந்தார்கள். இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஹிஸ்பே முகம்மது என்றோ ஜெய்ஷே முகம்மது என்றோ பெயர் வைத்தால் கூட அவர்கள் விமர்சிப்பது ஓரளவுக்கு ஒரு அணுவளவாவது நியாயம் இருக்கும். ஜெய்ஷே முகம்மதுனா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரூப்ஸ் ஆஃப் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை பரிவாரம். ஹிஸ்பு என்றாலும் ஜெய்ஷி என்றாலும் ஒரே பொருளைத்தான் தரு. அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும். ஏதோ ஒரு தனி படை திரட்டுகிறார்கள், போர்ப்படை திரட்டுகிறார்களோ, ஜிஹாத் என்ற அமைப்பில் உருவாக்குகிறார்களோ என்று அவர்கள் அச்சப்பட்டாலும் கூட ஒரு அணுவலாவது அதில் நியாயம் கற்பிக்கலாம். ஆனால் முஸ்லிம்கள் அவருடைய உரிமையை சொல்கிறார்கள். நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறேன். இதில் என்ன அவர்களுக்கு விட்டது? அவர்கள் விரும்பக்கூடிய, அவர்கள் வழிபடக்கூடிய விக்கிரகங்களை, அந்த வணக்கத்துக்குரியதாக அவர்கள் நம்பக்கூடிய கற்சிலைகளை அவர்கள் நேசித்தார். நாம் என்ன வேண்டாம் என்றது அவரவருடைய விருப்பம். நான் அந்த வார்த்தையை இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஐ லவ் என்று போட்டு ஒவ்வொரு பேராக இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருத்தரும் அவரவருடைய வணங்கக்கூடியவர்களை போட்டால் அது அவரவருடைய விருப்பம். நாம் அதை மோதக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. ஏனென்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீங்கள் வலா தசுப்புல்லதீன, பிற மதத்தார்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நீங்கள் ஏசாதீர்கள். யசுப்புல்லாஹ் பிகைரி இல்மின், விவரமில்லாமல் அவர்கள் அல்லாஹுவை விமர்சிப்பார்கள், ஏசுவார்கள். எனவே எல்லாமல் அல்லாஹுவை அண்டங்கள் அனைத்தையும் அகில கோடிகளையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வை விவரம் தெரியாமல் அவர்கள் விமர்சிப்பார்கள், ஏசுவார்கள். எனவே நீங்கள் அவருடைய வைருல்லா அல்லாஹு அல்லாமல் வணங்கப்படக்கூடியவற்றை நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு கற்பித்தது. ஆனா ஒன்று, நாங்க வணங்குற கடவுளை நீங்க வணங்க மாட்டீங்க, நீங்க வணங்குற கட்சிகளை நாங்க வணங்க மாட்டோம். அது என்றைக்கும் உறுதி. கொள்ளையாய்வுகளுக்காக என்ற அத்தியாயத்தின் மூலமாக கற்றுத்தரப்பட்ட அந்த உறுதி என்றைக்கும் உறுதி. ஏனென்றால் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் என்று வந்தார்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நமக்குள்ள எதற்கு சண்டை, நமக்குள்ள ஏன் வம்பு, நாம் எதற்கு மோதிக்கொள்ள வேண்டும், எல்லாம் குறைஷிய கோத்திரவர்த்தானே. எனவே ஒரு நாள் நாங்கள் வணங்கக்கூடிய லாத்து உஸ்ஸா மனாத் சிலைகளை நீங்கள் வணங்குங்கள், நாங்கள் ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை வணங்குவோம்.
என்று காம்ப்ரமைஸ் பண்ண போதுதான் அல்லாஹு தஆலா குல் யா அய்யுஹல் காஃபிரூனா என்ற அத்தியாயத்தை இறக்கினார். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், மத நல்லிணக்கம் என்பது வேறு, மதத்தோர் நல்லிணக்கம் என்பது வேறு. மத நல்லிணக்கம் என்று நம்முடைய அடிப்படை கொள்கைகளை உயிர் உள்ளவரை விட்டுக் கொடுக்க உலக முஸ்லிம்கள் தயாராக இல்லை. மதத்தோர் இணக்கம் இருக்கலாம். மத நல்லிணக்கம்னா இந்த குல்யாயுக்காக சூரா சொல்லி காட்டுவதை போல ஒரு நாள் இப்படி வணங்குவோம், ஒரு நாள் அப்படி வணங்குவோம். இந்த அரசியல் கட்சிகளை போல ஒன்றுக்கொண்டு விட்டு கொடுக்கிற அணுகுமுறைகள்ல நம்முடைய உயிரின மேலான ஆன்மீகம் சரியது. எனவே தெளிவாக சொன்னார்கள், முஸ்லிம்கள் சொன்னார்கள், இனி இந்தியா முழுதும் இந்த எண்ணம் பரவினாலும் ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களும் ஓரணில் இருப்பார்கள். இந்தியா ஓரணில் என்று பார்த்தால் இதில் வேறுபாடு, கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. எல்லோரும் ஏற்றுக்கொண்டது ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன். நாம் இப்படி சொன்னதினால் இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஐ லவ் மை கண்ட்ரி. இந்தியாவுடைய பிளட்ஜ் எனப்படுகிற தேசிய உறுதிமொழியில் வருகிறது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில் அந்த பிரேயரின் போதியை சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த காலத்தில் நானும் படித்த நேரத்தில் இதையெல்லாம் மனப்பாடமாக பதிவு செய்ய மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த நினைவிருக்கு. அதுக்கு இதுக்கு எந்த மோதலும் இல்லை. இந்தியா இஸ்மே கண்டு, இந்தியா நம் தாய்நாடு, அது யாரும் மாறுபட்ட கருத்தை சொல்லுகிறார். ஆல் இந்தியன் பிரதேச இந்தியர்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள், ஐ லவ் மை கண்ட்ரி, என்னுடைய நாட்டை நான் நேசிக்கிறேன். எனவே ஐ லவ் இந்தியா என்பதும் ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டுக்கும் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு இருக்கிறதா? இது நாடு, இது மார்க்கம். இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. எனவே இந்த கொள்கையைத்தானே நாம் ஒலி வழியாக இசை வழியாக எங்கும் ஒலிக்கிறோம். எனவே இந்தியா எங்கள் தாய்நாடு, அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். இஸ்லாம் எங்கள் வழிபாடு, அந்த இஸ்லாம் எங்கள் வழிபாடுன்னா எங்கள் வழிபாட்டு வழிமுறை இஸ்லாமாகத்தான் இருக்கும். அதை எடுத்து சொன்ன எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். சாதாரணமான நேசம் அல்ல, உலகத்தில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய நேசத்தை போலல்ல. இந்த நேசம் உயிருக்கு மேலான நேசம். இந்திய வரலாற்றில் ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஒன்று. மன்னர் ஷாஜகான் தன் மனைவி மும்தாஜுக்காக தட்டி எழுப்பிய சின்னம். காலத்தின் கன்னத்தில் விளைந்த ஷாஜகானின் கண்ணீர் என்று தாஜ்மஹாலை கவிஞர்கள் உவமைப்படுத்துவார்கள். அப்படி மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டினார் என்றால் எந்த அளவுக்கு அவர் மனைவி மும்தாஜ் மீது மாபெரும் நேசம் வைத்திருப்பார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த மும்தாஜுடைய சிறிய தந்தை அவர் ஒரு ஷியா குரூப்பை சார்ந்தவர். ஷியா என்றால் அது தனி ஒரு குரூப். அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா விட முன்னுரிமை கொடுப்பவர். அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றி தந்த வரிசை நமக்கெல்லாம் தெரியும். குத்துபாவில் அதை ஓதுகிறோம். அபூபக்கர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு, அதற்கு பிறகுதான் அலி ரலியல்லாஹு நான்காவது. ஆனால் ஷியா குரூப்பினர்கள் இதை முன்னிலைப்படுத்துவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விட அலி ரலியல்லாஹுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஜின் சிறிய தந்தை ஒரு கவிதை எழுதினார், பாரசீக கவிதை. அதில் என்ன எழுதினார் தெரியுமா? என்னுடைய உமர் எனப்படுகிற ஆயுள் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. அதுக்கு உமர் என்ற பெயர், அதாவது உமர் என்ற வார்த்தைக்கு உருதுவிலே ஆயுள் என்று ஒரு பொருள். எனவே உமர் என்றாலே ஆயுள். என்ற ஆயுளை எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு அரபியில் உமர் என்று இருப்பதனால் ஆயுளை வெறுப்பாக இருக்கும் ஒரு கவிதை எழுதி அன்றைக்கு பிரபலமாகி மன்னர் ஷாஜஹானுக்கு தகவல் கிடைத்தது. ஷாஜஹான் கேள்விப்பட்டு கைது செய்து அந்த மன்னர் எனப்படுகிற கவிஞரை கைது செய்து காராக்கிரகத்தில் அடைக்க வேண்டும் என்பதல்ல, சிரச்சேதம் செய்துவிட வேண்டும் என்று உத்தரவு. அழைத்து கொண்டு வரப்படுகிறார் ஷாஜஹான் மன்னருடைய தர்பாரிலே. அப்போது அந்த கவிதையை பார்த்து ஆத்திரத்தோடு கேட்டார், மனைவிக்கு சிறிய சந்தையாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலால்
இரண்டாம் இடத்தில் போற்றப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏனென்றால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது இடம் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது இடம் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலம் உலகம் அறிய அப்பட்டமாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் இரண்டாம் இடம் என்று சொல்லிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பேரை வெறுத்து இப்படி கவிதை எழுதியிருக்கிறாயே என்று சொன்னவுடன், நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று சிறைச்சேதத்துக்கு தலையை கொய்ய உத்தரவிட்டார் மன்னர் ஷாஜகான். அந்த புறத்திலிருந்து ஓடோடி அழுது கொண்டு வருகிறார் மும்தாஜ். அந்த மும்தாஜ் வந்துவிட்டு சொன்னார், என் கண்ணான கணவரே, என்னுடைய சிறிய தந்தையை கொண்டு விடாதீர்கள், விட்டு விடுங்கள். அப்போது மன்னர் ஷாஜகான் சொன்னது, அந்த பாரசீக வாசகத்தோடு என்னுடைய மரியாதைக்கு ஆசான் ஷபீரிலே சேர்த்தவர்கள் சொன்னார்கள். சபையெல்லாம் அப்படி நடுங்கி போனது. அந்த இஷ்கு ரசூல் என்னும் இறை தூத நேசத்தினால் எல்லோரும் உணர்ச்சிப்பட, மைஜான், என்னுடைய உயிரே மும்தாஜ், என்று உயிரை கேளு தந்து விடுகிறேன். என் உயிருக்கு மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இப்படி மட்டமாக பேசிய உன்னுடைய தந்தை இல்லை, நீயாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ அனுமதிக்க மாட்டேன். மைஜான் அந்த என் உயிரை என்று தொடங்கக்கூடிய அந்த பாரசீக கவிதை, எனக்கு அந்த பாரசீக வார்த்தையை நினைவுப்பவர்கள் என்ற ஆசிரியர் பிறந்தை சபையிலே சேர்த்து அந்த பாரசீக வார்த்தையோடு மன்னர் ஷாஜகான் இப்படி சொன்னார் என்று சொல்லி காட்டினார்கள். என் உயிரே என்று மும்தாஜை அழைத்த ஷாஜகான், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரே அல்ல, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் இடம் என்று சொல்லப்பட்டவரை இப்படி இழித்து பேச நினை இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று சிறை செய்த வரலாறு நம்முடைய இஸ்லாமியர்கள் வரலாறு. யார் அந்த மன்னர் ஷாஜகான்? அவர் கட்டி எழுப்பிய செங்கோட்டையில் அல்லவா இந்த நாட்டுடைய பிரதமர் மூவண்ண கொடியை ஏற்றி வைக்கிறார். அவர் கட்டி எழுப்பிய செங்கோட்டை அல்லவா இந்த நாட்டினுடைய ஆட்சி பீடமாக அமைந்திருக்கிறது. உலக அந்த விஷயத்தில் கொண்டு முஸ்லிம்களின் சின்னம் என்று தாஜ்மஹாலை கட்டி எழுப்பினார். இப்படிப்பட்ட ஆட்சிக்கு மாற்றி சேர்த்த மன்னர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத் என்றவுடன் அதற்கு பிறகுதான் அனைத்தும் என்று மன்னர் ஷாஜகானுக்கு மனைவி மும்தாஜ் மீதிருக்கிற நேசத்தை விட எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் எல்லையற்றது என்பதை இந்த வரலாறு காட்டுகிறது. சஹாபாக்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ நிகழ்ச்சி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல் ஒரே ஒரு நிகழ்ச்சி புகாரி ஷரீஃபில் வந்ததை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சுபைப் ரலியல்லாஹு தஆலா செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர், வாழ்க்கையில் வசதியை அனுபவித்தவர். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த முத்தான கலிமாவை சொன்ன காரணத்தினால் எல்லாவற்றையும் இழந்தார். இப்போது முஸ்லிம்கள் அணியிலே சேர்ந்தார். ஒரு கட்டத்திலே அபூ சுஃபியான் ஆணை பிறப்பிக்கிறார். ஹுபைபே, நீங்கள் எவ்வளவு செல்வ செழிப்பிலே பிறந்தவர்கள், வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள், ஆனால் எல்லாவற்றையும் இழந்து இப்போது ஏழ்மையிலே இருக்கிறீர்கள். அடுத்த நிமிடம் உங்களுடைய உயிருக்கு விளைவிக்கப்படும் கழுமரத்தில் ஏற்றப்படுவீர்கள். ஹுபைபே, தூக்கிலிடப்படுகிறீர்கள். அந்த காலத்திலே கடுவை ஏற்று, அதாவது தூக்கிலிடப்படுவீர்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? என்னை இறக்கி விடுங்கள், எனக்கு பதிலாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவில் ஏற்றுங்கள், நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று வார்த்தை செய்கிறோமோ இல்லை, அந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஹுபைபே, உங்களை நாங்கள் கழுவில் இருந்து தூக்கு மரத்திலிருந்து இறக்குகிறோம், உங்களுக்கு பதிலாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுகிறோம். அவரால் முடியாது, இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல வைத்தார்கள். அப்போது அவர் சொன்னார், சஹீஹ் புகாரியில் வருது, என்னுடைய உயிர் போவது எனக்கு ஒரு பொருட்டல்ல, என்னுடைய உடலை அலாய சித்தின்கால் எத்தனை துண்டுகளாக விட்டு நீங்கள் சிதறினாலும் இந்த உயிர் எனக்கு பொருட்டல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனித பாதத்திலே ஒரு முள்ளு குத்துவதை தைப்பதற்காக என் உயிரை கூட நான் இழக்க தயார். ஒரு முள்ளு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலில் குத்தக்கூடாது, அதை தடுப்பதற்காக நான் உயிரையே இழக்க தயார் என்று சொன்னார்கள். சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் புகாரியில் அந்த அரபு பைத்தோடு செய்தி பதிவு செய்து, இப்படிப்பட்ட பாரம்பரியம் உள்ளவர்கள் நாம். அன்றைக்கு சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இந்தியாவை ஆண்ட மன்னர் ஷாஜகான் மட்டுமல்ல, இன்று வரையில் இப்படி இறைநேசருடைய நேசர்கள்
இறை தூதரின் நேசர்கள் உலகமெல்லாம் வாழ்கிறார்கள், இந்தியாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஊப்பி அரசு கான்பூரிலே நடைபெற்ற ஐ லவ் முகம்மது என்ற ஒற்றை வார்த்தையை சொன்னதற்காக பலரை சிறையில் அடைத்தார்கள், மிரட்டுகிறார்கள். எந்த மிரட்டலுக்கும் கான்பூர் முஸ்லிம்கள் அல்ல, இந்த இந்திய முஸ்லிம்கள் அல்ல, உலகத்து முஸ்லிம்களே எதையும் தாங்க தயார் என்ற உணர்வோடு தான் இருக்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நம் அனைவர்களுக்கும் முஹப்பத் ரசூல் என்னும் நெபிநேசத்தை நமது உள்ளத்தின் ஆழமாக அழுத்தமாக பதிய வைப்பானாக. நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய நேசத்தை கேட்கிறோம். நீ நேசிக்கக்கூடிய தூதர் மற்றும் நல்லவர்களுடைய நேசத்தை கேட்கிறோம். உன்னுடைய நேசத்தின் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கும் அமல்களின் நேசத்தை கேட்கிறோம். எல்லாம் அல்லவா இந்த முப்பெரும் நேசங்களை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அழுத்தமாக பதிய வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.